வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட லாஸ்ட் லெக்சர் அண்ட் அதோடு இல்லாமல் இந்த சாப்டரோட லாஸ்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, வித் திஸ் இந்த ஃபுல் சாப்டரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் சாப்டர் படித்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணுன்றதை லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இன்றைக்கி கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஒர்க் என்னோடய ஒர்க் முடிஞ்சு. ஓகே, இன்றைக்கி வீடியோவோட என்னோடய ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சு, உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இந்த லெசன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்றத லாஸ்ட்டாக பேசலாம், சரியா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்மளோட இந்த வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் லிங்க் கூட தேவையில்லை, ஜஸ்ட் இதை அப்படியே பார்த்துக்கோங்க. @concept capsule v அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் கிடச்சிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு அங்கே ஃபைல்ஸ் தான் நிறைய கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி டேரெக்டாக வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம நேற்று கிளாஸோட ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? நேற்று வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பார்த்தோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி எதுக்கு பார்த்தோம்? பிகாஸ் வேலன்ஸ் பவுண்ட் தியரியில் சம் ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு? விபிடியில் ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஒழுங்காக ஷோ பண்ணாது, கரெக்டாக அந்த மியூ வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. செகண்ட் என்ன, விபிடியில் ஸ்ட்ராங் அண்ட் வீக் லிகண்டுக்கு நடுவில் நமக்கு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேர் வாஸ் நோ ஸ்டெப். ஓகே, ஆனால் விபிடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் மாதிரி போடுவோம். பட் அந்த மெத்தடில் நம்ம ஸ்ட்ராங் அண்ட் வீக் லிகண்டை வச்சு நம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணுவோம். அது எப்படி வந்துச்சுன்ட்டு நமக்கு விபிடி வந்து சொல்லலை. ஓகே, தேர்ட் வந்து என்னென்னா கார்பன் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்க எலிமெண்ட், அதாவது 4 செகண்டரி வேலன்சி ஃபில் ஆகிற எலிமெண்ட் எல்லாமே என்னது, 2 ஷேப் காமிக்கும், டெட்ராஹெட்ரல் அண்ட் ஸ்கொயர் பிளேனர். ஓகே, இது ஏன் இந்த மாதிரி 2 ஷேப் காமிக்குதுன்றதை வந்து நமக்கு வந்து வேலன்ஸ் பவுண்ட் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அண்ட் லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் என்னன்னாக்கா கலர். விபிடி கூட நம்ம காம்ப்ளெக்ஸ் கலர் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஏன் கலர் ஷோ பண்ணுதுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை விபிடி கூட நமக்கு தரலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்ம டி ஆர்பிட்டல் பற்றி படித்தோம் கொஞ்சம். ஓகே, டி ஆர்பிட்டல் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் டி ஆர்பிட்டலில். டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல் இருக்கும், இப்படி தான் கரெக்டாக சொல்லணும். ஓகே, ஸோ டி சப்ஷெல்லில் மொத்தம் 5 ஆர்பிட்டல் இருக்குது. ஒரு ஆர்பிட்டலுக்கும் ஒரு நேம் இருக்கும். dx2 dxy yz அண்ட் zx x2 - y2 dz2. இதெல்லாம் வந்து 5 ஆர்பிட்டல்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் டி சப்ஷெல். ஓகே, இதில் இந்த 2 ஆர்பிட்டலில் பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆக்சியலாக இருக்கும், ஒன்று நான் ஆக்சியலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 நான் ஆக்சியல் ஆர்பிட்டல் இருக்கும், xy yz அண்ட் xz. ஓகே, ஏன்னா 2 ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிறனால இது நான் ஆக்சியல்னு சொல்லுவோம். அண்ட் 2 ஆக்சியல் ஆர்பிட்டல் இருக்கும், x2 - y2 அண்ட் z2 அப்படின்ட்டு 2 ஆக்சியல் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், டி ஆர்பிட்டல்ஸ். ஓகே, அது வந்து டி ஆர்பிட்டல் நார்மல் ஸ்டேட்டில் இருக்கப்போ எந்த ஒரு லிகண்டும் அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்டேட்டில் இந்த 5 ஆர்பிட்டல்ஸுமே ஈக்குவல் எனர்ஜியோடு இருக்கும். ஓகே, பட் ஒன்ஸ் நமக்கு லிகண்ட் வந்து அப்ரோச் பண்ணால், ஓகே, லிகண்ட் வந்து இந்த டி ஆர்பிட்டல் வந்து அப்ரோச் பண்ணிச்சுனாக்கா இந்த டி ஆர்பிட்டலில் இருக்க இந்த 2 குரூப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸும் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, அதுதான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸ்ப்ளிட் ஆகிட்டு என்ன ஆகிடும், ஒன்று இஜி ஆர்பிட்டல் ஆகும், ஒன்று T2G ஆகும். T2Gயில் 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், XY YZ அண்ட் ZX இருக்கும். ஆனால் இஜியில் 2 ஆர்பிட்டல் தான் இருக்கும். ஓகே, என்னென்ன அது x2 - y2 அண்ட் இந்த இடத்துல z2. ஓகே, இந்த மாதிரி டி ஆர்பிட்டலில் வந்து 2ஆக பிரிஞ்சிடுது. ஓகே, அதுக்கப்புறமா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரினா என்னென்னு பார்த்தோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரினா என்ன, ஆக்சுவலாக லிகண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக கன்சிடர் ஆஸ் அ பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாஸ்டுலேட். ஓகே, அண்ட் தர் இஸ் அ அயோனிக் அட்ராக்ஷன் பிட்வீன் தம், அதாவது 2 மெட்டல் ஆட்டமுக்கும் நடுவில் அண்ட் உங்களோட லிகண்ட், இந்த 2த்துக்கும் நடுவில் எந்த விதமான ஹைபிரிடைசேஷனும் நடக்காது. ஓகே, சிம்பிள், நம்மளோட என்னது நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் என்ன ஃபார்மில் அட்ராக்ட் பண்ணோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்மில். ஓகே, ஸோ சிம்பிள் அயானிக் பாண்ட் தான் 2த்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றத நம்ம CFT சொன்னாங்க. இது செகண்ட் பாஸ்டுலேட். அடுத்து வந்து தேர்ட் பாஸ்டுலேட் என்ன பார்த்தோம், நம்மளோட லிகண்ட் மேபி ஆனியோனிக் ஆர் இட் மேபி அ டைபோல், அதாவது நியூட்ரல்னு சொல்லாமல் டைபோல்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் லிகண்ட் நெகட்டிவாக இருக்கணும் அண்ட் நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாசிட்டிவாக இருக்கணும், அயோனிக்காக இருக்கணும், 2ம் கரெக்டாக. நியூட்ரல்ன்றது ஒரு அயோன் கிடையாது. ஸோ நியூட்ரலில் வந்து நம்ம பார்ஷியல் டபுள் பாண்ட், பார்ஷியல் என்ன சொல்கிறது, இது போலார். ஓகே, ஸோ பார்ஷியல் பாசிட்டிவ் கேரக்டர் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் போலார் கேரக்டரிஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து லிகண்ட் வந்து நியூட்ரல் லிகண்ட்டை நம்ம ஆனியோனிக் லிகண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம், சரியா? ஸோ அடுத்து 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன,
லாஸ் ஆஃப் டீஜென்ரன்சி அதான் இஃப் அ லீகண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஆட்டமை போய் பார்த்துச்சுனாக்கா அது வந்து நார்மல் பொசிஷனில் டீஜென்ரேட்டடாக இருக்கும். டீஜென்ரேட்டட்னா அந்த ஒரு ஆர்பிட்டலுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். பட் ஒரு லீகண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்த ஆர்பிட்டல்ஸ் என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, மேபி மேலே 3 கீழே 2 அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை கீழே 2 மேலே 3 ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்பிட்டலுக்கு நடுவில் எனர்ஜி கேப் வந்துடும். ஓகே, இவங்களுக்குலாம் அதிகம் எனர்ஜி, உங்களுக்கு கம்மி எனர்ஜி. ஓகே, இந்த மாதிரி லாஸ் ஆஃப் டீஜென்ரன்சி இதுதான் வந்து லாஸ் ஆஃப் டீஜென்ரன்சின்றோம். ஓகே, லாஸ் ஆஃப் டீஜென்ரன்சினா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிறது தான் லாஸ் ஆஃப் டீஜென்ரன்சின்றோம். அண்ட் இந்த ப்ராசஸ் தான் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங்னா இந்த ஃபுல் மெக்கானிசமை சொல்கிறது தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் தான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஓகே, ஸோ எப்படி வந்து நார்மலாக இப்போ டி ஆர்பிட்டல் நம்ம சும்மா ஒரு ரூமில் வச்சா இப்படி இருக்கும், 5 டி ஆர்பிட்டலுக்கும் ஒரே எனர்ஜி லெவல் இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ கொஞ்சம் லீகண்டை கிட்ட கொண்டு வந்தோன்னே இதோட ஃபுல்லாக எனர்ஜி லெவல் ஓரளவுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறமா நான் இன்னுமா அந்த லீகண்டை உள்ளே போட என்ன ஆகுது, என்னோடய லீகண்ட் வந்து ஆக்சியல் பொசிஷனில் போச்சுன்னா நான் ஆக்சியல் பொசிஷனில் போச்சுன்னா 2 கேஸ் இருக்குது. ஒரு ஆக்சியல் பொசிஷன்லேயே லீகண்ட் ஆக்சியலாக இப்போ இது ஒரு மெட்டல் இருக்குன்னா இதுக்கு XY டேரெக்ஷன் இருக்குல்ல, இந்த XY டேரெக்ஷன்லேயே நான் லீகண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, அப்போ இந்த மெட்டலோட எந்த ஆர்பிட்டல் கூட ரொம்ப அதிகமாக காண்டாக்டில் இருக்குன்னா ஆக்சியல் ஆர்பிட்டலில் யாரெல்லாம் வருவா, EG வருவா. ஓகே, ஸோ ஒரு ஆக்சியல் பொசிஷனில் கொடுத்தேன்னா எந்த ஆர்பிட்டலில் அந்த லிகண்டை போகிறோமோ, ஒரு ஆக்சியலில் போட்டால் EG மேலே வந்துடும், ஆக்சியலில் போட்டோன்னா இந்த 3 மேலே வந்துடும், EG கீழே வந்துடும். அது டிபெண்ட் ஆகிருக்கு உங்கள் லிகண்ட் வந்து ஆக்சியல் அப்ரோச் பண்ணுதா இல்லை நான் ஆக்சியல் அப்ரோச் பண்ணுதா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று கிரியேட் ஆகுது 2 ஆர்பிட்டலுக்கு நடுவில். இவ்வளோ நேரமாக சேமாக இருந்த எனர்ஜி கேப் இப்போ 2 வந்துடுச்சு. இந்த எனர்ஜி கேப்பை தான் என்ன சொல்லுவோம், நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த இது புரியுதில்ல, இது எப்படி நான் 3/5 போட்டிருக்கேன், எப்படி 2/5 போட்டிருக்கேன் அப்படின்றது இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கேஸ்க்கும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸை நம்ம ஆக்சியலாக எடுத்ததுனால மேலே 2 ஆர்பிட்டல் போயிடுச்சு, கீழே 3 ஆர்பிட்டல் போயிடுச்சு. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோன்னாக்கா மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, 5. இதுக்கு கீழே எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, 3. ஸோ 3/5. ஸோ ப்ளஸ் 3/5 எனர்ஜிங்க இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே எப்படி கால்குலேட் பண்ணோம், மொத்தம் 5 ஆர்பிட்டல் 2 ஆர்பிட்டலோட எனர்ஜியோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2. ஸோ -2/5 கீழே வரும். சரியா, ஒரு சில கேஸை இங்கே 3 வந்துடும், இந்த இடத்துல 2 வந்துடும். அப்போ இங்கே வந்து என்ன போடணும், 2/5 மேலே வந்துடும், கீழே வந்து 3/5 ஆகும். சரியா, இது வந்து கேஸ் மாறும், இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ டெல்டா நாட்டோட கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அந்த ஃபார்முலா வந்து எப்படி 10 × dq, அதாவது இந்த வேல்யூ, அதாவது +0.6. ஓகே, இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் EG. ஓகே, இது வந்து அதான் இந்த ஃபார்முலா கூட மாறிக்கிட்டே இருக்கும்டா. ஓகே, இந்த ஃபார்முலா கூட மாறும், இதை வந்து ஒரே ஃபார்முலாவாக அப்படியே மகப்படிக்கூடாது. ஓகே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ -4 × NEG எவ்வளோ எலக்ட்ரான் கீழே இருக்கோ அது, +6 × NTG எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அது. ஓகே, இந்த இடத்துல ஐ திங்க் ஒரு சின்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்க, -4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது கரெக்டாக. -4 × நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் திஸ், அதான் பண்ணணும் கரெக்டாக. -4 × நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தீஸ் 3 ஷெல். அப்போ இந்த இடத்துல EG வராது, TG வரும். ஓகே, NT2Gன்னு வரும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல 6 இருக்குல்ல, 6 × நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த அபோவ் ஷெல். அப்போ அங்கே வந்து NEGன்னு வரும். சரியா, அது மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டெல்டா நாட் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த டெல்டா நாட்டையும் பேரிங் எனர்ஜியும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லிகண்ட் ஸ்ட்ராங் லிகண்ட்டா இல்லை வீக் லிகண்ட்டான்னு சொல்லுவோம். சரியா, ஸ்ட்ராங் லிகண்ட்டாக என்ன ஆகும், கீழே இருக்க ஷெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு, அதாவது கீழே இருக்க அந்த 3 ஷெல்லும் ஃபில் ஆகிட்டு 4th ஷெல்லில் போய் டேரெக்டாக போய் உட்காந்துடுச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், வீக் ஃபீல்ட் லிகண்ட்னு சொல்கிறோம். ஏன்னா CFSC வில் பி லெஸ் தென் PE. ஓகே, அதனால் அதை வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட்னு சொல்கிறோம். ஓகே, அதுவே செகண்ட் கேஸ் என்னென்னா, ஒருவேளை எனக்கு வந்து மேலே போகாமல் 4th எலக்ட்ரானை மேலே அனுப்பாமல் நான் கீழே வந்து உட்கார வச்சிட்டேன்னா அது வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு மேலே அனுப்புறதோட. சரியா, ஸோ அதில் வந்து CFSC இஸ் கிரேட்டர் தென் PE. ஸோ இந்த கேஸில் வர லிகண்ட்லாம் ஸ்ட்ராங் லிகண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து லிகண்ட்ஸோட கிளாஸிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இன்றைக்கி டாபிக் இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். ஓகே, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தான் ஒன்றும் இல்லை, when ligands are arranged in increasing or decreasing order, அதுதான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, லிகண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு எனர்ஜி லெவலில் வச்சு ஒரு சீரீஸில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சீரீஸை தான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். ஓகே, ஸோ இந்த சீரீஸை நீங்கள் எப்படியாச்சும் மகப் பண்ணணும். பட் நீங்கள் மகப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே,
கார்பன் ஃபேமிலி அட்டாச்சாக இருக்க லிகன்ஸ். ஓகே, லிகன்ஸ் ஹேவிங் எனி ஆஃப் திஸ். ஓகே, டோனர் ஒரு லீகன் இருக்குது, அந்த லீகனில் இதில் ஏதாச்சும் ஒரு டோனர் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்ட்ரென்த் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒருவேளை உங்கள் லீகனில் கார்பன் ஒரு டோனராக இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங் லீகன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து கார்பனுக்கு அடுத்து நைட்ரோஜன். ஓகே, நைட்ரோஜன் வந்து உங்கள் டோனராக இருந்துச்சுனாக்கா உங்கள் லீகனில் நைட்ரோஜன் ஒரு டோனராக இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து மோர் ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜனோட ஃபேமிலி OH அண்ட் H2O அந்த மாதிரி ஆக்சிஜனோட ஃபேமிலி இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து ஃபைனலாக லாஸ்ட்டாக ஹாலோஜன் குரூப் இருக்கும். சரியா, இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, CNOH. ஓகே, CNOH ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த சீரீஸை மக்கப் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம லிகண்டோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அரேஞ்ச் பண்ணதில் அயோடினுக்கு தான் லீஸ்ட் பவர். ஓகே, லீஸ்ட் அதாவது வீக்கஸ்ட் லிகண்ட் யாருன்னு கேட்டால் அயோடின். ஓகே, I-, அதுக்கப்புறம் Br-, அதோட கொஞ்சம் பெருசு, அப்புறம் SN-. ஓகே, SCN. ஓகே, SCNல சல்ஃபருக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரியா, S-CN சொல்லிக்கலாம். ஸோ சல்ஃபருக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், இதை சைனாட்டோன்னு சொல்லுவோம். கரெக்டாக. அதுக்கப்புறம் குளோரின் Cl-, அதுக்கப்புறம் S2-, F-, OH-. இது வரைக்கும் என்னது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் C2O4-, இது என்ன ஆக்சலேட். ஓகே, அண்ட் H2O அண்ட் NCS. ஓகே, SCN இங்கே இருக்குது, NCS இங்கே இருக்குது. H2Oவும் அமோனியா. ஓகே, அமோனியா கூட நீங்கள் ஈக்குவல்னே போட்டுக்கோங்க. அமோனியா, H2O, NCS அண்ட் EDTA இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து தான். சரியா, அண்ட் இதுக்கு மேலே வந்து EN. ஓகே, எத்திலீன் அது என்னதுடா டயாமின். கரெக்டாக. அண்ட் CN- அண்ட் CO-. ஓகே, கார்போனில் குரூப்லாம் லாஸ்ட்டில். ஓகே, அப்போ மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகன் யாருன்னு கேட்டால் கார்போனைல் அண்ட் வீக்கஸ்ட் லிகன் யாருன்னு கேட்டால் அயோடின். ஓகே, இதில் வந்து இந்த ஃப்ளோரின் வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம வீக் லிகண்ட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த OH- வந்து இது வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங் லிகண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கொஷின் டேரெக்டாகவே கேட்பாங்க, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை எழுதுங்க அப்படின்னு டேரெக்டாகவே கொஷின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். சரியா, ஸோ வேணும்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா இந்த ட்ரிக் படி ஹாலோஜன்லாம் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சிஜனோட ஃபேமிலிலாம் வந்துடுச்சு. பாருங்கள், ஆக்சிஜனோட ஃபேமிலிலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நைட்ரோஜன் இருக்க எலிமெண்ட்லாம் வந்துடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக கார்பன் இருக்கிறது வந்துடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ எப்படி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரமாக கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் பார்த்தோம். கரெக்டாக. இப்போ வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதாவது CN4 காம்ப்ளெக்ஸில் வந்து எப்படி கிறிஸ்டல் ஃபீல்ட் நடக்கும்னு பார்த்தா அதே தான். இது ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்குது. ஓகே, ஆக்டாஹெட்ரல் என்ன ஆச்சுன்னா நம்ம லிகன்லாம் போய் ஆக்சியல் பொசிஷனில் அட்டாக் பண்ணுச்சு. கரெக்டாக. இப்போ ஒரு மெட்டல் ஆட்டம் இங்கே இருக்குன்னா அதோட ஆக்சிஸ் XY இருக்குன்னா லிகன்ஸ்லாம் போயிட்டு கரெக்டாக இந்த ஆக்சிஸ்லேயே போய் அட்டாக் பண்ணுச்சு. ஓகே, அதனால் இந்த மெட்டல் ஆட்டமோட எந்த ஆர்பிட்டல் கூட போய் லிகன் ரொம்ப கம்பைன் ஆச்சுன்னா மெட்டல் ஆட்டமோட ஆக்சியல் ஆர்பிட்டல். ஓகே, ஆக்சியல் ஆர்பிட்டில் இந்த 3 ஆர்பிட்டல் வரும்ல, ஆக்சியல் ஆர்பிட்டில் அந்த 2 ஆர்பிட்டல் வரும்ல, D பிளாக்ல 5 பிரியும், அதில் இந்த கடைசியாக இருக்க 2 ஆர்பிட்டலில் ஆக்சியல் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ என்னாச்சு, நம்ம மெட்டல் ஆட்டமில் லிகன் வந்து ஆக்சியல் பொசிஷனில் அட்டாக் பண்ணால் இந்த 2 ஆர்பிட்டல் கூட ரொம்ப கம்பைன் ஆகும், இது கூட கம்மியாக கம்பைன் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, நமக்கு மேலே வந்து EG வந்துடுச்சு, கீழே வந்து T2G வந்துச்சு. ஓகே, பட் இந்த கேஸ் என்னாகும், CN4ல் நம்ம லிகன்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நான் ஆக்சியல் பொசிஷனில் அட்டாக் பண்ணும். அதாவது இது X, இது Yனாக்கா லிகன்லாம் இதுக்கு நடுவில் அட்டாக் பண்ணும். ஓகே, இதுக்கு நடுவில் அட்டாக் பண்ணும். சரியா, இது நான் ஆக்சியல் பொசிஷன். அப்போ என்ன ஆகும், இந்த மெட்டல் ஆட்டமோட நான் ஆக்சியல் பொசிஷனில் எந்த கைண்ட் ஆஃப் ஆர்பிட்டல் இருக்குன்னா நான் ஆக்சியல் ஆர்பிட்டல் இருக்குது. அதாவது T2G ஆர்பிட்டல். அந்த 5 ஆர்பிட்டலில் இந்த 3 ஆர்பிட்டலில் போய் இப்போ லிகன் டேரெக்டாக அட்டாக் பண்ணுது. ஓகே, அப்போ என்ன ஆகும், எனர்ஜி டிஃப்ரென்ஸில் இந்த வாட்டி யார் மேலே போகும் யார் கீழே போவான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து டீஜென்ரேட்டட் பொசிஷனில் 5 ஆர்பிட்டலுக்கும் சேம் எனர்ஜி லெவல் இருக்குது. ஓகே, இப்போ லிகண்ட் கொஞ்சம் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கொண்டு வரும். சின்ஸ் த லிகண்ட் இஸ் அப்ரோச்சிங் இந்த நான் ஆக்சியல் பொசிஷன், அந்த DXY, YZ அண்ட் ZX இந்த ஆர்பிட்டலில் இந்த வாட்டி ஆவரேஜ் லைனுக்கு மேலே போய்டும். அண்ட் EG ஆர்பிட்டல், ஓகே, EG ஆர்பிட்டல் ஆவரேஜ் லைனோட கீழே வந்துடும். ஏன்னா EGயில் வந்து அந்தளவுக்கு கான்டாக்ட் இல்லை, லீகண்டோட எலக்ட்ரான் கிளவுடோட கான்டாக்ட் இல்லை. ஸோ ரிப்பல்ஷன் கம்மியாக நடக்கனால இதோட எனர்ஜி லெவல் கம்மியாகிடுச்சு. பட் இதில் வந்து ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குன்னா எனர்ஜி லெவல் அதிகமாகிடுச்சு. ஓகே, இப்போ டெல்டா நாட் கால்குலேட் பண்ணுறான். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கீழே மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது 5, கீழே எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது 2. ஸோ 2/5 இங்கே வரும், +2/5.
இப்போ என்ன பண்ணும், இந்த வேல்யூ எப்படி எடுக்கணும், மொத்தம் 5 ஆர்பிட்டல், மேலே எத்தனை இருக்குன்னா 3. ஸோ -3/5 -3/5 பண்ணால் -0.6. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாமா, இதுக்கு இப்போ ஃபார்முலா கண்டுபிடிங்க. டெல்டாவோட ஃபார்முலானா இதையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டெல்டாவோட ஃபார்முலா கிடைக்கும். சரி, இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரியா, என்ன பண்ணுறோம், 4 இன்ட்டு ஓகே அதான் 10 இன்ட்டு டிஜின்னு வரும். ஓகே, அதில் 10 இன்ட்டு 0.4 பண்ணால் +4 மட்டும் வரும். சரியா, 4 இன்ட்டு T2G. ஓகே, 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு T2G -6 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் EG பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், CFSE கிடைக்கும். அதாவது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசிங் எனர்ஜி கிடச்சிச்சின்னா நம்ம வந்து இதை வந்து பேரிங் எனர்ஜி கூட கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரானை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணணும். பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்கா இல்லை கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசிங் எனர்ஜி அதிகமாக இருக்கான்ட்டு. ஓகே, இப்போ ஒரு லிகெண்டை வந்து கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் லிகெண்டாக இருந்துச்சுனாக்கா இந்த லிகெண்டோட எஃபெக்ட்னால என்ன ஆகும், இந்த டெல்டாவோட வேல்யூ ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, ஸோ என்ன ஆகுது, பேரிங் எனர்ஜி வந்து டெல்டாவோட வேல்யூவோட கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும், நம்ம வந்து லிகெண்ட் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுறதோட பெட்டர் இங்கே பேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும். ஒருவேளை வந்து இந்த டெல்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேரிங்கோட வேல்யூ வில் பி மோர் ஆஸ் கம்பேர்ட் டு இந்த டெல்டா. அப்போ என்ன ஆகும், லிகெண்ட் வந்து பேர் பண்ணுறதுக்கு முன்னே முதல்ல மேலெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மேலெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் 2 கேஸ் வருது இங்கேயும். கேஸ் 1 வந்து ஒன்று இந்த EG ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு, அதாவது EGயில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது அண்ட் T2Gயில் ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான். அப்போ T2Gயில் ஒரு எலக்ட்ரானை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், யோசிச்சு சொல்லுங்கள். CFSE அதிகமாக இல்லை பேரிங் எனர்ஜி அதிகமாக? கண்டிப்பாக CFSE கம்மியாக இருக்கும் பேரிங்கோடு. அதனால தான் வந்து ஈஸியாக நம்ம மேலே போய் ஒரு எலக்ட்ரானை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, கேஸ் 1 என்ன, E2G ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு, T2Gயில் வந்து ஜஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஃபில் பண்ண. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா CFSE இஸ் லெஸ் தென் பேரிங் எனர்ஜி. ஸோ இது வந்து என்னது, வீக் எனர்ஜி. எப்போனா CFS வந்து லெஸ்ஸாக இருக்கும் அப்போ தான் அது வீக் லிகெண்ட். ஓகே, கேஸ் 2 என்னென்னா, ஒருவேளை உங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாக பேரிங் ஆகிடுச்சு, அந்த 3வது எலக்ட்ரானும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே வச்சுட்டிங்க. அப்போ வந்து EG3 ஆர் T2Gயில் 0. இந்த கேஸ் என்ன ஆச்சு, நமக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும். CFSE வந்து நிறைய இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு PE. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட். ஓகே, ஏன் CFSE அதிகமாகிடுச்சு, பிகாஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் இருக்குது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகெண்ட் இருக்குன்னா இந்த டெல்டாவோட வேல்யூ ரொம்ப அதிகம். இப்போ மெட்டல் வந்து சேர்ந்து சந்தோஷமாக இருக்கான். ஓகே, இப்போ இவனுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங் லிகெண்ட் வந்து என்ன பண்ணுவான், இவங்க 2 பேரும் அப்படியே பயங்கரமாக பிரித்து விட்டுறான். ஓகே, ஸோ பிரித்து விட்டோன்னா டெல்டாவோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான்டா. ஆல் திஸ் உங்களோட கஷ்டமான டாப்பிக்லாம் இதோடு முடிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிச்சா? ஓகே, கிளியரா? வித் திஸ் உங்களோட கஷ்டமான போர்ஷன் எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஓகே, இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். கலர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, ஸோ கலர் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கலர் எப்படி வருது, கலர் எப்படி வருதுன்னா நம்மக்கிட்ட ஒயிட் சோர்ஸ் லைட் ஒன்று வரும். அந்த ஒயிட் சோர்ஸ் லைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, 390 நானோமீட்டர்லேருந்து எவ்வளோ நானோமீட்டர், 780 நானோமீட்டர் வரைக்கும் வேவ் லென்த்தில் இருக்க லைட்டோட ரேஸ் தான் இருக்கும். கரெக்டாக, சிம்பிளாக சொல்லணும், ஒயிட் லைட்டில் விப்யூர்ன்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்கும். கரெக்டாக, இப்போ இதை வந்து விசிபிள் லைட்டுன்னு சொல்லுவோம். ஒயிட் லைட்டை விசிபிள் லைட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது, இந்த ரேஞ்சஸ்லாம் நமக்கு தெரியும். ஓகே, when இந்த white light is passed in the coordination compound. ஓகே, this white light is passed in the coordination compound. இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஓகே, ஆனால் இந்த கலர் ஏன் வருது அப்படின்னாக்கா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒயிட் லைட்டில் என்ன இருக்குது, எனர்ஜி இருக்குது. கரெக்டாக, அது நானோமீட்டர்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக, டி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒயிட் லைட்லேருந்து வர எனர்ஜி என்ன பண்ணுது, நம்ம டி ஆர்பிட்டலில் இருக்க எலக்ட்ரான், ஓகே, அதை வந்து டிஎஸ்ஜிலையும் இஜிலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸைட் பண்ணி மேலே அனுப்புது, அப்புறம் டீஎக்ஸைட் பண்ணி கீழே இருக்குது. புரியலையா? இங்கே பாருங்கடா, இப்போ வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, லிகண்டெல்லாம் போட்டனால இப்படி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டேன். ஓகே, இந்த எலக்ட்ரான் இப்போ நார்மலாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இதை வந்து நான் ஒயிட் லைட்டில் வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகுது, ரேடியேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதா? அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிறான். எக்ஸைட் ஆகிட்டு என்ன பண்ணுறான், இஜிலேருந்து என்ன பண்ணுறான், T2Gக்கு ஜம்ப் பண்ணிடுறான். ஓகே, இஜிலேருந்து T2Gக்கு ஜம்ப் பண்ணிடுறான். இதை வந்து எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்காது எப்போவுமே. கரெக்டாக, அதுக்கப்புறம் என்ன ஆகும், எனர்ஜி போனதுக்கப்புறம் திருப்பி எக்ஸைட்மெண்ட் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அகெயின் T2Gலேருந்து இஜிக்கு வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி மேலே போகிறப்போ ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு வெளியே வரப்போ, ஓகே, திரும்பவும் பேக் நார்மல் வரப்போ ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறான்ல,
இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும். ஓகே, இந்த எனர்ஜி தான் கலர் கொடுக்கும். சரியா, இந்த கலர் தான் எப்படி வருதுன்னு ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். This will cause excitement of the electron from TSD to EG இல்லை EG to TSD எப்படியோ ஒன்று. டி ஆர்பிட்டருக்கு நடுவுலேயே வந்து மேலே கீழே போயிட்டு இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி எனர்ஜி கிடைக்கும். ஓகே ஸோ when they travel from one orbital to other orbital they release electron, they release energy in the form of electromagnetic radiation. Okay, so the transfer of electron from this one to this one, okay, the transfer of electron from ஒன்று உங்களோட லோவர் ஹையர் ஆர்பிட் அந்த 2 ஆர்பிட் T2G ஆர் EG, அந்த 3 ஆர்பிட் T2Gன்னு சொல்லுவோம், EGன்னு வந்து இந்த 2 தனி ஆர்பிட்டல் சொல்லுவோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் T2G to EG ஆர் EG to T2G, எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே, எலக்ட்ரான் வந்து கீழேருந்து மேலே போனாலும் சரி, மேலேருந்து கீழே வந்தாலும் சரி. ஓகே, என்ன டிரான்சிஷன் நடக்குது? டிடி டிரான்சிஷன். ஓகே, இவ்வளோ நேரமாக ஆர்பிட்டலுக்கு ஆர்பிட்டல் நடுவில் எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகும்னு படித்தோம். எஸ் ஆர்பிட்டல்லேருந்து பி ஆர்பிட்டல் போகும், பி ஆர்பிட்டல்லேருந்து டி ஆர்பிட்டல் போகும், அப்படிலாம் படிச்சிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம டி ஆர்பிட்டல்ஸ்குள்ளேயே எலக்ட்ரான் வந்து டிரான்சிஷன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த டிரான்சிஷன்னால தான், பிகாஸ் ஆஃப் திஸ் டிடி டிரான்சிஷன் நமக்கு வந்து என்ன ஆகுது? கலர்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. ஓகே, இந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கனால தான் கலர்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. ஓகே, அண்ட் இதில் எந்த கலர் ஷோ ஆகுதுன்றதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் H2O6 +2 ஸ்டேட்டில் இருக்குது. இது கூட வந்து நான் EN சேர்க்குறேன். ஓகே, EN சேர்க்கறதுக்குமே இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நான் இதில் EN சேர்த்த உடனே EN வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ENல 2 நைட்ரோஜன் குரூப் அட்டாச்சாக இருக்கும், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், 2 பாண்ட் போகும். ஸோ என்ன ஆகிடுச்சு? 2 H2O வெளியே வந்துடும், அதுக்கு பதிலாக 2 EN உள்ளே போயிடும். சரியா, அப்போ நிக்கல் H2O4 EN, ஒரு EN உள்ளே போயிடும். சாரி, ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குல்ல, H2O4 EN. கரெக்டாக இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 4, அதுக்கு பதிலாக ஒரு EN, 2 H2Oக்கு பதிலாக ஒரே ஒரு EN போயிடுச்சு. ஓகே, இப்போ இதோட க்ரீன் கலரில் இருந்து இப்போ வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஓகே, இப்போ இல்லை என்ன பண்ணிட்டேன்? திரும்பி ஒரு EN குரூப் ஆட் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு EN குரூப் ஆட் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? இல்லைன்னா அகைன் ஒரு 2 H2O மாலிக்யூல் போயிடும், இதுக்குள்ளே இன்னொரு EN குரூப் உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகுது? 2 H2O 2 EN குரூப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன ஆகிடுச்சு? இது கலர் மாறிடுச்சு, ப்ளூயிஷ் பர்பிள் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் இன்னொரு EN குரூப் உள்ளே சென்ட் பண்ணேன்னா NiEN3 ஆகிடுச்சு, இதோட கலர் வந்து பர்பிள் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பாருங்கள், ஒரே ஒரு நிக்கல் குரூப் வந்து எத்தனை கலர் ஷோ பண்ணுது? ஆல் திஸ் ஆர் ஹேப்னிங் பிகாஸ் ஆஃப் வாட்? உங்களோட டிடி டிரான்சிஷன். புரிஞ்சா? கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இந்த கலர்லாம் உங்களுக்கு பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து ஆக்சுவல் கலர் கிடையாது. ஓகே, இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து அதோட எந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணணும் அந்த கலர் கொடுக்காது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து எல்லோ கலர் தெரியுது அப்படின்னாக்கா அது வந்து எல்லோ கலர் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு கிடையாது. ஓகே, அது என்ன பண்ணிடுச்சு? எல்லோ கலரை அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லோக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஒரு கலரை வந்து உங்களுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ தே டு நாட் எமிட் த ரேடியேஷன் ஆர் கலர் தே அப்சர்வ், பட் தே எமிட் த கான்ட்ராஸ்ட் ஆர் ஆப்போசிட் கலர். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆப்போசிட் கலர் எப்படி கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் ஃபார்மில் இதுதான். வெப்கியோரை வந்து என்ன பண்ணுங்கள்? சர்க்குலராக அரேஞ்ச் பண்ணுங்கள். வயலட் அண்ட் இண்டிகோ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கலர். ஸோ ஜஸ்ட் இண்டிகோ மட்டும் வச்சுக்கோங்க, வயலட்டை மட்டும் வச்சுக்கோங்க. VBGYOR, விப்யோர். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு மாத்திரம் லைன் போட்டுருங்க, இப்படி பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு வேளை ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து எல்லோ கலர் ஷோ பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆக்சுவலாக என்ன கலர் அப்சர்வ் பண்ணியிருக்கு? வயலட் கலரை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா அது என்ன கலர் ஷோ பண்ணும்? ஆரஞ்சு கலர். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ப்ளூ க்ரீன் கலர் அப்சர்வ் பண்ணியிருக்கு, அப்போ என்ன கலர் ஷோ பண்ணும்? ரெட் ஆரஞ்சாக இருக்கும். ஓகே, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து எல்லோ ஆரஞ்சாக காமிக்குது அதோட கலர், அப்போ இது என்ன கலர் அப்சர்வ் பண்ணியிருக்கும்? VB. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, டேரெக்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இதை யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கலர். ஓகே, இப்படி வந்து கலர் காமிக்குதுன்றதை வந்து இதை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் டாபிக் போயிடலாம், ட்ராபேக்ஸ். ஓகே, ட்ராபேக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு தியரியோட ட்ராபேக் வச்சு இன்னொரு தியரி கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அந்த தியரியில் வர ட்ராபேக் வச்சு இன்னொரு தியரி கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்னா லிகன்ஸ்லாம் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் பாயிண்ட் சார்ஜாக அசியூம் பண்ணும். ஓகே, வித் அ நெகட்டிவ் ஆர் டைபோல் அப்படின்னு அசியூம் பண்ணும். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் லிகன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் லோவர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படித்தப்போ என்ன பார்த்தோம்? நெகட்டிவ் சார்ஜ் லிகன்ஸை ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு ரிப்பல்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக? ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் சார்ஜ் லிகன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ரிப்பல்ஷன் கொடுக்கும் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நெகட்டிவ் சார்ஜ் லிகன்ஸ்லாம் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில்
ரொம்ப கம்மியாக இருக்குது, அதோட எனர்ஜிலாம் ரொம்ப கம்மி, இதெல்லாம் ரொம்ப வீக் லிகண்ட்ஸாக இருக்குது. ஓகே, இவ்வளோ வீக்காக இருக்கப்ப அது எப்படி வந்து அந்த ஸ்ப்ளிட்டிங்கை வந்து நடத்துது, அது ஃபஸ்ட்டு கேள்வி. ஓகே, ligands are point charge and negative on dipole, but negatively charged ligands are found at the lower end of spectrochemical series. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டில் அது எப்படி வந்து அந்த ஸ்ப்ளிட்டிங்கை வந்து காமிக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய வாஸ்டான டாபிக். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மேலே இருக்க ஒரு 4-5 டாபிக் மட்டும்தான் படிக்கிறீங்க. இதை தாண்டி இன்னும் நிறையவே காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம்லாம் காம்ப்ளெக்ஸே கிடையாது. ஓகே, நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட் டாப் ஆஃப் த டாபிக். ஓகே, இதை தாண்டி எவ்வளவோ ரிசர்ச் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ பெரிய டாபிக் இது ஆக்சுவலாக. ஓகே, அதில் ஒரு பாயிண்ட் தான் இது. ஸ்டில் இந்த பாயிண்டில் வந்து ரிசர்ச்சர்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்ன ஆகிடுச்சு, அடுத்து ஒரு தியரி கண்டுபிடிச்சாங்க, லிகண்ட் ஃபீல்டு தியரி அப்படின்ட்டு. அந்த தியரி பண்ணி என்ன பண்ணும், இந்த கொஷின் மார்க்குக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த லிகண்ட் ஃபீல்ட் தியரிலையும் ஒரு ட்ராபேக் வரும். அதை இது பண்ணுறதுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி தியரிஸ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதோட செகண்ட் ட்ராபேக், இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து ட்ராபேக்ஸ் மட்டும்தான். செகண்ட் ட்ராபேக் என்னென்னா, இட் டு நாட் டாக் அபவுட் த கோவலன்ட் பாண்டிங். நம்ம ஆரம்பத்துலேருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டிங் அதை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு மெட்டலும் லிகண்டும் சேருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் தான் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஏன் கோவலண்ட் பாண்டை பற்றி பேசலாம் அப்படின்றது இதோட செகண்ட் ட்ராபேக். இந்த ட்ராபேக் வந்து நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரின்னு படிப்போம். கோஆர்டினேஷன் கம்பவுண்டில் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஓகே, நீங்கள் நார்மலாக ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படிச்சிருப்பீங்க, அது கிடையாது. ஓகே, கோஆர்டினேஷன் கம்பவுண்ட்லேயே மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ஒன்று வரும். அந்த தியரி வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, ஸோ இப்போ நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. உங்களுக்கு தேவையில்ல இந்த 2 ட்ராபேக் மட்டும்தான். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 ட்ராபேக் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, 2வது ஃபைனல். ஓகே, செகண்ட் லாஸ்ட் டாபிக். ஓகே, பாண்டிங் இன் மெட்டல் கார்போனைல். ஓகே, ஏன் இந்த மெட்டல் கார்போனைல் லிகண்ட் மட்டும் தனியாக எடுக்கிறோம்? கார்போனைல் குரூப் லிகண்ட் தான் என்னது ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கஸ்ட் லிகண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படியும் CO குரூப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம், கார்போனைல் குரூப். ஓகே, அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, இதோட பாண்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், ஒரு மெட்டல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லிகண்ட் இருக்குது. ஓகே, லிகண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு இதோட எலக்ட்ரான் க்ளவுட் டென்சிட்டி அதிகமாகுமா? ஓகே, ஸோ என்ன ஆகுது, நம்ம மெட்டல் வந்து மேக்ஸிமம் வந்து லிகண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப மினிமமாக இருக்க தான் ட்ரை பண்ணும். கரெக்டாக, இப்போ நிறைய லிகண்ட் சேர்த்துட்டோம்னா பல்கி குரூப் நிறைய ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த மெட்டல் ஸ்டேபிளாக இருக்காது. கரெக்டாக, ஆனால் நம்ம கார்போனைல் குரூப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, கார்போனைல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிக்கல் கூட கார்போனைல் குரூப் 4 வச்சாலும் டெட்ராஹைட்ரல் ஷேப் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அயன் கூட 5 கார்போனைல் குரூப் வச்சாலும் அது வந்து ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்புக்கு போயிடுது. ஒருவேளை நம்ம குரோமியம் கூட 6 கார்போனைல் குரூப் வச்சா கூட அது வந்து ஆக்டாஹைட்ரல் ஷேப்புக்கு போயிடுது. ஓகே, ஸோ நம்ம கார்போனைல் குரூப் மட்டும் நம்ம எத்தனை கார்போனைல் போட்டாலும் ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு கம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அது ஏன்னு கேட்டு நமக்கு ஒரு கொஷின் மார்க் வருது. ஏன்னா கார்போனைல் குரூப் அதிகமாக போட்டால் எலக்ட்ரான் க்ளவுட் டென்சிட்டி அதிகமாகுது, ஸோ ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தா. ஓகே, பட் என்ன ஆகுதுன்னா இது 4மே வந்து வெரி ஸ்டேபிள் கம்போனன்ட்ஸாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்போனைல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மெட்டல் கூட ரியாக்ட் பண்ண வச்சாலும் அது வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சப்போ என்ன பண்ணோம், கார்போனைல் குரூப்பை நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். சரியா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம். கார்போனைல் லிகண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃப்ரம் அண்ட் ஆல்சோ ஹோமோலிப்டிக்னு என்ன, ஒரே கைண்ட் ஆஃப் லிகண்ட். பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக கார்போனைல் குரூப் மட்டும்தான் இருந்துச்சு, மேலெலாம் பார்த்தப்போ ஃபுல்லாகவே கார்போனைல் ஒரே கைண்ட் ஆஃப் லிகண்ட் இருந்துச்சு. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் இப்போ நம்ம சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். ஓகே, மெட்டல்ன்ற ஒரு டி பிளாக் எலிமெண்ட். கரெக்டாக, அந்த டி பிளாக் எலிமெண்ட்டில் வேரியஸ் டி சப்ஷெல்ஸ் தான் இருக்குது. ஓகே, டி சப்ஷெல்ஸ் நிறைய இருக்குது. சரியா, இந்த டி சப்ஷெல்ஸ்லாம் ஒரு லோன் பேர்ஸ் இருக்கும். ஓகே, லோன் பேர்ஸ் இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டியும் இருக்கலாம். சரியா, நம்ம லெட்டர்ஸ் அசியூம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் லோன் பேர் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு கார்போனைல் குரூப் எடுத்துகிறேன். கார்போனைல் குரூப்பில் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து p ஆர்பிட்டல் இருக்கும், இங்கே ஒரு p ஆர்பிட்டல் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் O கூட கனெக்டாக இருக்கும். கரெக்டாக, அண்ட் இந்த கார்பன் வந்து ஆக்சுவலாக கார்பனில் 4 இருக்கும்ல, வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 இருக்கும், இங்கே 2. ஓகே, ஸோ இந்த p ஆர்பிட்டலில் இருக்க இந்த 2 எலக்ட்ரானை நான் இங்கே போட்டிருக்கேன். இது பேரிங் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பேரிங் கிடையாது. இந்த 2 எலக்ட்ரானை நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, p ஆர்பிட்டலில் இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா, அது போக p ஆர்பிட்டல் என்ன ஆகிடுச்சு, வேக்கண்ட்டாக இருக்குது கார்பனில். ஓகே, p ஆர்பிட்டல் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது.
ஓகே, ஆக்சிஜன் வந்து இது கூட டபுள் பாண்ட் போட்டிருக்கு. ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும். அந்த லோன் பேர் தான் கார்பன் கூட என்ன இருக்கும், ஷேர் பண்ணிக்கும். ஓகே, ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து CO மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து கார்போனைல் குரூப்போட ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல மெட்டலோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுது, கார்பன் கிட்ட இருக்க இந்த 2 எலக்ட்ரான் தான் போயிட்டு என்ன ஆகும், நம்ம மெட்டல் கூட போய் ஃபஸ்ட்டு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அது பிரச்சனையே இல்லை. இதுதான் வந்து கோஆர்டினேஷன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. லிகன் போயிட்டு மெட்டல் அட்டாக் பண்ணுறது வந்து இதை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் சிக்மா பாண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அது போக நம்ம கார்பனியல் குரூப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுக்கு வந்து பாருங்கள் வேக்கன்ட் p ஆர்பிட்டல் இருக்குது. ஓகே, p ஆர்பிட்டல் ஒன்று காலியாக இருக்குது. இப்போ நம்ம மெட்டலில் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, ஃபில்லாக இருக்க போகுது. கரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த கார்பனியல் குரூப் என்கிட்ட வந்து p ஆர்பிட்டல் காலியாக இருக்குது. ஓகே, உங்ககிட்ட மெட்டல்ஸில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்க, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே, நீ என்ன பண்ணிவிடு, என்னோடய p ஆர்பிட்டலும் உன் மெட்டலை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை பாண்டை க்ரியேட் பண்ணுது. இவ்வளோ நேரம் நம்ம படிச்செல்லாம் நம்மளோட லிகன் வில் கோ அண்ட் கம்பைன் வித் வாட், யுவர் மெட்டல் ஆட்டம் டு ஃபார்ம் அ கோஆர்டினேட் பாண்ட். இது வந்து ஒரு ஸ்டெப், இது வந்து சிக்மா பாண்ட் நடந்துச்சு. இப்போ இந்த பாண்டையும் தாண்டி மெட்டல் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானையும் என்ன பண்ணிக்குது, நம்ம கார்போனைல் குரூப் வாங்கிக்குது. இது வாங்கிட்டு பை பாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு போயிட்டு என்ன பண்ணிடுது, மெட்டல் கூட ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அது நார்மல். இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் படிச்சிட்ருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, மெட்டல் ஆட்டமில் இருந்தும் கார்போனைல் குரூப் என்ன பண்ணிக்குதுன்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் வாங்கிக்கிறான். ஏன்னா இவன்கிட்ட MTP ஆர்பிட்டல் இருக்குது. அதில் வந்து இவன் மெட்டலையும் இவன் எலக்ட்ரான்ஸையும் வாங்கி வச்சுக்கிறான். ஓகே, ஸோ கார்பன் டு மெட்டலும் நடக்குது, மெட்டல் டு கார்பனும் நடக்குது. கார்பன் டு மெட்டல் வந்து சிக்மா பாண்ட், மெட்டல் டு கார்பன் வந்து பை பாண்ட். ஓகே, ஸோ இந்த 2 பாண்டும் சேர்ந்து நடக்கிறத வந்து என்ன சொல்கிறோம், செனர்ஜிக் பாண்டுன்னு சொல்லுவோம். டியூ டு செனர்ஜிக் பாண்ட். செனர்ஜிக் பாண்ட் என்ன, சிக்மா பாண்டும் இருக்கும், பை பாண்டும் இருக்கும். கார்பனுக்கும் மெட்டலுக்கும் நடுவுலையும் பாண்ட் நடக்குது, மெட்டலும் கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ இதை வந்து செனர்ஜிக் பாண்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஓகே, செனர்ஜிக் பாண்ட்னா என்னென்னா இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். பேசிக்கலாக பார்த்தோம்னா ஒரு டபுள் பாண்ட் மாதிரி க்ரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஓகே, we used to study one coordination bond between ligand and the metal, பட் இங்கே வந்து 2 கோஆர்டினேஷன் பாண்ட் க்ரியேட் ஆகுது. 2 கோஆர்டினேஷன் பாண்ட். ஃபஸ்ட்டு கார்பன் அதோட ஃபுல் எலக்ட்ரானை மெட்டல் கொடுத்துச்சு. அடுத்து மெட்டல் வந்து அதில் இருக்க எலக்ட்ரான் எல்லாத்தையும் கார்பன் கொடுத்துச்சு. 2 கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்கிறனால இதை வந்து செனர்ஜிக் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம கார்போனைல் குரூப் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் செனர்ஜிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறனா இது எந்த ஷேப்பில் வச்சாலும் இதால் ஈஸியாக போய் உட்காந்துக்க முடியுது. அதோட ரிப்பல்ஷனையும் தாண்டி அதால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியுது. ஓகே, அண்ட் ஃபைனலி லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் கம்பவுண்ட். ஓகே, ஒரு கோஆர்டினேஷன் கம்பவுண்டில் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா. இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குலிபிரியமுக்கு கொஞ்சம் போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிப்போம். ஓகே, ஒரு மெட்டல் ஆட்டம் கூட 4 லிகன் போடுறேன். அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், Ml4ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஆனால் இந்த Ml4 வந்து ஒரே ஸ்டெப்பில் கிடைக்காது. ஃபஸ்ட்டு என்ன ஆகும், செவரல் ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, மெட்டல் ஆட்டம் போய் ஒரு லிகன் கூட சேரும். ஓகே, ஒரு லிகன் கூட சேர்ந்து என்ன ஆகும், Ml மட்டும் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ வருது பார்ப்போம். K1 லெட்டர் பி K1 ஞாபகம் இருக்கா, K1 என்ன ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த, மாற்றி சொல்கிறேன், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் பண்ணோம்னா கிடைக்கும். கரெக்டாக? ஸோ K1 ஈக்குவல் டு என்ன பண்ணுற, ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது Ml, இதோட ஆக்டிவ் மாஸ் டிவைடட் பை எம்மோட ஆக்டிவ் மாஸ், எல்லோட ஆக்டிவ் மாஸ் பண்ணனா எனக்கு வந்து K1 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த Ml போயிட்டு இன்னொரு லிகன் கூட அட்டாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும், Ml + L which will give you Ml2. ஓகே, ஸோ இதுக்கு அகைன் நான் K2 கண்டுபிடிக்கிறேன். K2 ஈக்குவல் டு Ml2 டிவைடட் பை Ml இன்டூ L ஆக்டிவ் மாஸ். கரெக்டாக? அதுக்கடுத்து இந்த Ml2 போயிட்டு இன்னொரு லிகன் கூட ரியாக்ட் பண்ணி Ml3 ஃபார்ம் பண்ணும். இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து Ml3 டிவைடட் பை Ml2 இன்டூ L. ஓகே, அதுக்கப்புறம் Ml3 போயிட்டு இன்னொரு L கூட ரியாக்ட் பண்ணி ஃபைனலாக Ml4 க்ரியேட் பண்ணும். இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Ml4 டிவைடட் பை Ml3 இன்டூ L. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டும் ஒன்று இருக்குது. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, எல்லா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம போட்ட ஈக்குவேஷனுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சோன்னா K1 இன்ட்டு K2 இன்ட்டு K3 இன்ட்டு K4 பண்ணணும். சரியா? ஸோ அப்படி பண்ணுனா Ml கேன்சல் ஆகிடுது, Ml2 கேன்சல், Ml3 கேன்சல். ஸோ ஃபைனலாக ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து என்ன வருது, Ml4 டிவைடட் பை, ஓகே, Ml4 ஆக்டிவ் மாஸ் ஆஃப் Ml4 டிவைடட் பை M இன்ட்டு L/4 பண்ணோம்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். ஓகே, இதில் வந்து K1 இஸ் மோர் ஸ்டேபிள் ஆஸ் கம்பேர்ட் டு K4. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, K4 இப்போ K1ல் வந்து லிகண்டே கிடையாது, ஒரு மெட்டல் ஒரு லிகன் சேருது. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சேர்ந்துக்கும். எந்த ஒரு அட்ராக்ஷன், எந்த ஒரு ரிப்பல்ஷன் எதுவுமே, எந்த ஒரு ரிப்பல்ஷனுமே கிடையாது இந்த லிகனுக்கு. பட் ஆனால்
K4க்கு வரப்போ ஆல்ரெடி மெட்டல் கூட வந்து 3 லிகண்ட் சேர்ந்துருச்சு. இப்போ 4வது லிகண்ட் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் லிகண்ட் இன்க்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை ML4 இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ML4 அந்த மாஸ் ஆஃப் த ML4 டிவைடட் பை M இன்டூ L4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான்டா. வித் திஸ் சாப்டர் இஸ் ஃபுல்லி ஃபினிஷ்ட். ஓகே, இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். வெரி 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 கங்க்ராச்சுலேஷன். இன்றைக்கி லெக்சர் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, என்னோடய வேலை என்ன, ஃபுல் கான்செப்ட் எடுக்கிறது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மட்டும் இருக்குது, அது தியரிட்டிக்கல் தான், நீங்கள் அதை புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேலைனாக்கா, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ், இப்போ நீங்கள் நல்லா என்னோடய லெக்சர்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, என்னோடய லெக்சர்ஸில் வந்த நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துட்டீங்க. ஓகே, ஒரு வேளை நோட்ஸ் எடுக்கலாம், டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி ஃபுல் நோட்ஸ் அப்லோட் பண்ணிவிடுவோம், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த 2 விஷயத்தை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க. இப்போ தேர்டாக என்ன பண்ணணும், நீங்கள் NCERT ஓப்பன் பண்ணணும். இதை வந்து நான் எப்போவுமே ஒரு சாப்டர் முடிக்கிறப்பையும் சொல்லுவேன். ஓகே, இந்த 2த்தையும் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் NCERT ஓப்பன் பண்ணிவிட்டு யூ நீட் டு ரீட் லைன் பை லைன். ஏன் லைன் பை லைன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துடுச்சு, அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் NCERT படிச்சிங்கன்னா எல்லாமே புரியும். இதுக்கு முன்னாடி இந்த லெசன் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டுங்க, NCERT பார்த்தா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் NCERT எடுத்து படிச்சுட்டு அந்த புக் லாங்குவேஜ், அந்த புக்கில் வந்து என்ன சம்மரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிக்கணும். சரியா, NCERT படிக்கும்போது இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி வந்து அவங்க ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதை வந்து சும்மா ரீட் பண்ணிவிட்டு நம்ம நோட்ஸை வந்து பார்த்தா போதும், நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தா போதும். சரியா, ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ, அப்புறம் என்னோடய PDF இல்லை என்னோடய நோட்ஸை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு NCERTயை படிச்சுட்டு அதுக்கப்புறமா யூ நீட் டு சால்வ் ஆல் த புக் பேக் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின். அப்படி பண்ணிங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து 1 மார்க் கூட உங்களுக்கு குறையாது. ஓகே, இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரிவிஷனும் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃப்யூச்சரில் அடுத்து மேக்ஸ்லாம் பார்க்க போகிறோம், அது பார்க்குறப்ப ப்ராப்பராக ரிவிஷனும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ ப்ளீஸ் கைஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக முடித்தோம், சாப்டர் கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி இருந்துச்சு லெக்சர் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் நான் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். சரியா, ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் டுடே. இன்றைக்கி லெக்சரோட லாஸ்ட் வீடியோ, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஓகே, மறக்காதீங்க. ஓகே, நாளையிலேருந்து நம்ம வந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அட்லீஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் ப்ராபபிலிட்டி அண்ட் உங்களோட லீனியர் ப்ரோக்ராமிங், இந்த 3 சாப்டரை வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை, டேக் கேர், ஜெய் ஹிந்த்.